தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி, கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி, கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை பகுதியில் மதுரை மாவட்ட தலைவர் தமிழரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி 70 வயது ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழு செலவையும் அரசே ஏற்க வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 80 வயதை எட்டியவுடன் 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடன் அமல்படுத்த வேண்டும், கம்யூட்டேஷன் தொகை பிடிக்கும் காலத்தை 10 ஆண்டாக குறைத்திட வேண்டும், மூத்த குடிமக்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் கட்டண சலுகையை ஒன்றிய அரசு உடன் வழங்க வேண்டும், 1980 முதல் 85 வரை பணி நியமனம் பெற்ற அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கியது போன்று உயர் துவக்க ஊதியம் 14,940 27/7/1998 முதல் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாவட்ட செயலாளர் சாலமன் வரவேற்புரை நல்கினார். முன்னாள் பொதுச் செயலாளர் பிரபாகரன் சிறப்புரையாற்றினார். மதுரை மாவட்ட பொருளாளர் பழனிசாமி நன்றியுரை கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பள்ளி, கல்லூரி ஆசிரியர் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலின் போது கொடுத்த தேர்தல் கால வாக்குறுதியின்படி 70 வயது முதல் கூடுதல் ஓய்வூதியம் 10% வழங்கிட வேண்டும், கம்யூட்டேஷன் பிடித்தம் செய்யும் காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் நிறைந்துள்ளன, ஓய்வாசிரியர்களுக்கு நிறைவான முழுமையான மருத்துவ காப்பீடு கிடைக்கப்பெறவில்லை, மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். இது போன்ற ஓய்வு ஆசிரியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு தன்னுடைய கடைசி முழு ஆண்டு பட்ஜெட்டான வருகிற பட்ஜெட்டில் அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நினைவூட்டலுக்காக இன்றைய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் ஓய்வாசிரியர்களின் கோரிக்கையை கருணை உள்ளத்தோடு பரிசீலித்து எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறோம். எஸ். பிரபாகரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர், ஓய்வு பெற்ற பள்ளி, கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம்.